தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ்ஆர்ஐ பணிகள் எப்படி நடக்கும் என்ற விளக்கத்தினை அளித்துள்ளது தேர்தல் ஆணையம். அதன்படி புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6 மற்றும் டிக்ளரேஷன் படிவத்தை சேகரித்து புதிய வாக்காளர்களை சேர்ப்பது மற்றும் இணையதளத்தில் அவர்களின் பெயரை இணைப்பது ஆகியவற்றை பூத் லெவல் அலுவலர்கள் செய்வார்கள். கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பவும் அதை சேகரித்து தேர்தல் பதிவு அதிகாரிகள் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவும் வாக்காளர்களுக்கு அவர்கள் உதவுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் ஒரு பூத் லெவல் அலுவலர் இருப்பார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக செயல்படுவார். அவர் மாதிரி வாக்காளர் பட்டியலை தயாரித்து வாக்காளர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்களை அவர் பதிவு செய்வார். அதன் அடிப்படையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து அதை வெளியிடுவார் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை இருந்தால் மாவட்ட ஆட்சியரிடம் முதல் முறையீடு செய்யலாம். அங்கு நிராகரிக்கப்பட்டால் மாநில தலைமை தேர்தல் ஆணையரிடம் 2வது முதலீட்டை செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. வாக்காளர் உறுதி செய்ய ஒவ்வொரு வாக்காளரின் வீட்டிற்கும் பூத் லெவல் அலுவலர்கள் குறைந்தது 3 முறை வருவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. எந்த ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பெயரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படவில்லை என்பதை தேர்தல் பதிவு அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் பதிவு அதிகாரிகள் உறுதி செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் திருத்தத்தின் போது வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் விண்ணப்பிக்க ஏதுவாக அவர்களுக்கு உதவி செய்ய தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொபைல் போன்களை பயன்படுத்த தெரியாமலோ நவீன உபகரண வசதிகள் இல்லாமலோ இருப்போருக்கு உதவ அரசு அதிகாரிகளும் NCC மாணவர் பிரிவினரும் உதவுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.